பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி முதல்ல வந்து இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த பெண்மையை வந்து உணராமல் வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாளும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நமக்குன்னு ஒரு பேஷனை க்ரியேட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கணும், ஐடென்டிட்டியை நம்ம உருவாக்கணும்னு நினைங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு வருமானம், நீங்கள் யார், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்தீங்கனாலே நிச்சயமாக நமக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே தான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து உமன்ஸ் டேயில் எனக்கு ஒரு சின்ன கனெக்ட் இருக்கீங்க. என்னென்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே, மார்ச் 8 வந்து என்னுடைய பர்த்டே. ஸோ இது வந்து என்னோடய 30வது பர்த்டே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு 2 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சில்வர் கிஃப்ட் தான். ஸோ இந்த சில்வரில் என்ன கிஃப்ட் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். இன்னொன்று இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயமும் இருக்குது. கிஃப்ட் கொடுத்ததில் எனக்கு ஹாப்பி, நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு மணி வந்து எப்படி செலவாயிருக்கு, மணி வந்து நமக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாபமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு கிஃப்ட் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கினாங்க, இன்னொரு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி. ஸோ இந்த சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்து என்னை கூட்டிகிட்டே போயே எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் ஜிஆர்டி வந்து எனக்கு தெரியாது, கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மாதிரி கிஃப்ட் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே பில்லோட நான் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு என்ன கிஃப்ட்டுங்கிறது. நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில்வர் வாங்கினா எந்த அளவுக்கு வந்து நமக்கு பண நஷ்டம் அப்படிங்கிறதே சொல்கிறேன். ஆக்சுவலாக சில்வர் வந்து பொண்ணுங்க கையில் போட்டுக்கலாம். ரொம்ப நாள் எனக்கு ஆசை, ஸோ கையில் வந்து சில்வர் போட்டுக்கணும்னு. ஸோ கையில் விரல நம்ம மோதிரமாக எதுவானாலும் போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில்வர் வாங்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கோல்டு வந்து நிறையா சேரும்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அதிகப்படியாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெரிய பெரிய கொலுசு அதுக்குன்னு சில பேர் சும்மாவே இந்த கலெக்ஷன் மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சில்வரில். ஸோ அதில் பண்ணோன்னா நமக்கு அது லாபமாக நஷ்டமானு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நஷ்டம் தான். ஓகேவா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன கிஃப்ட்டு, இதோட பில் என்ன, டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் தான் போனோம். ஸோ சரவணா ஸ்டோர்ஸில் நான் என்னோடய பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து வெள்ளியில் வளையல் போடணுன்னு ஆசை. ஸோ வெள்ளி வளையல் போட்டால் நமக்கு தங்கம் நிறைய பெருகும். முக்கியமாக கையில் வளையலாக போட்டுக்கிட்டால் நிறையா பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வெள்ளியில் வாங்கினேன். ஸோ வெளியில் ஃபஸ்ட்டு நான் வளையல் தான் வாங்க போனேன். பட் வளையல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச டிசைனில் இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து காப்பாகவே எடுத்துடலான்றதுக்காக வாங்கினேன். இது வந்து நமக்கு 16 கிராம்ஸ் வந்துச்சு. 16 கிராம் கொஞ்சம் கூட குறைய வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், 16 கிராம் தான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து டோட்டலாக வரி வரியாக இருக்கும், இதில் அங்கங்கே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா கனமாக தான் இருக்குது. 16 கிராம், இன்னொன்று கொஞ்சம் 17 கிராம் அந்த மாதிரி வரும். ஆனால் ரெண்டுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்மளும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு டெய்லி பண்ணுறோமா, சரி பரவாயில்ல இந்த மாதிரி வாங்கிக்கலான்னு. இது வந்து நமக்கு காப்பு டைப்புன்னு சொல்கிற விட எடுத்து என்ன பண்ணலான்னா இந்த இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் டைப் மாதிரி தான் இது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையலுக்கு பதிலாக நான் இதுவே வாங்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதோட பில் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ரிசிப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சில்வர் கடான்னு சொல்லி போட்டிருக்காங்களா, ஜென்ஸ் கடா. ஆனால் லேடிஸ்க்கும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் எவ்வளோங்கிறதே மென்ஷன் பண்ணலை. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கடாயில் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த பில்லில் தான் வந்து 16 கிராம் கொஞ்சம் 17 கிராமுக்கு பக்கத்தில் வந்துருந்துச்சு இது. ஸோ சேம் மாதிரி தான் இதுவும் வந்து வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து 16 கிராம் அந்த மாதிரி வரும். பட் இங்கே வந்து எந்த ஒரு வெயிட்டோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நெட் வெயிட்டோ கிராஸ் வெயிட்டோ எதுவுமே கொடுக்கல. இங்கே ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு கிராம் ரேட்டு என்னங்கிறத மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2757, 2664 ஒரு கடாய்க்கும் தனித்தனியாக. ஸோ டோட்டல் பில் வந்து 5421 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் ஜிஎஸ்டி இங்கே பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி வந்து நமக்கு எப்பவுமே 3% வரும். இந்த ரெண்டாக பிரித்து 1.5 போட்டு அதுக்கு டோட்டல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து 36 பைசா ஆட் பண்ணி ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5584 ரூபா போட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக நிறைய பேத்துக்கு என்ன டவுட் வரும்னா, எனக்கே என்ன டவுட் வந்துச்சுன்னா, அந்த கடாயில் இருக்கட்டும் இல்லைனா இந்த பில்லில் இருக்கட்டும் எதுலேயுமே வந்து சேதாரம் செய்கூலி மென்ஷனே பண்ணலை. புரியுதுங்களா? இதில் வெயிட்டு கூட மென்ஷன் பண்ணலை. ஆனால் கடாய் வாங்கும் போது கடாயில் வந்து போட்டிருக்கிறாங்க இத்தனை கிராம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பில் மாதிரி இருந்துச்சு. அந்த டேக் வந்து அவங்க பிச்சு எடுத்துடுறாங்க. ஸோ நமக்கு அதுக்கப்புறம் கேட்டால் போட்டோம் வெளியே போட்டோம்னு சொல்லிடுறாங்க.
ஸோ அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது 107னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 16 கிராமு 16.5 கிராம், ஏன் 17 கிராம்னு வச்சுக்கிட்டா கூட 1700 சொச்சம் தான் வரணும். 1700 சொச்சம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம கட்டியிருக்கிறது வந்து 2757 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 1000 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுறோம். அந்த கட்டக்கூடிய 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி சேர்க்காமே நமக்கு 1000 ரூபா வந்துடுது. ஏன்னா கீழே ஜிஎஸ்டி இங்கே கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அப்போது ஜிஎஸ்டி சேர்க்காமே 1000 ரூபா வருது அப்படின்னால் இந்த 1000 ரூபா சேதாரம் செய்கூலின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். வேறு எப்படியும் நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அப்போது 1700 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், இந்த ரேட்டுக்கு வாங்குகிறோம். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, 17 கிராமுக்கு 1700 ரூபா வச்சுக்கிட்டாலும், ஏன்னா கிராமுக்கு 107 ரூபா, சரிங்களா? அப்போ 1700 சொச்சம்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம இங்கே எவ்வளோ கட்டுறோம், 2700 சொச்ச ரூபா கட்டுறோம். அப்போது கிட்டத்தட்ட 1000 ரூபா என்ன பண்ணுறாங்க, அவங்க சேதாரம் செய்கூலிக்கு எடுக்கிறாங்க. அப்போ இது கேட்டால் நமக்கு எந்த விதமான ப்ராப்பரான பதிலும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்தது. கேட்டதுக்கு அவங்க எந்த விதமான ஆன்சரும் பண்ணலை. கேட்டால் எல்லா கடையிலும் இப்படி தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா? ரெண்டாவதாக வந்து நம்ம ஜிஆர்டியில் வாங்கின ஜுவல்லரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிஆர்டியில் வாங்கின விஷயமே எனக்கு தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜிஆர்டியில் வாங்கியிருக்கிறாங்க. என்னென்னா இதுதான், இந்த ஆமு மோதிரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க. பக்கத்தில் காட்டுறேன், ஒயிட் ஸ்டோன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஸ்டோன் இருக்கும் இதில். ஸோ இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்டேன், இதில் வெயிட் அட்டாச் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு சின்ன டேக் மாதிரி இருக்கும்ல, ஒயிட் டேக் இல்லை. கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து 8 கிராமு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஓகே 8 கிராமு எவ்வளோ சொல்லி ரேட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட பில் நான் காட்டுறேன். அதுலையாவது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 16 கிராமுக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க எங்கள் சரவணா ஸ்டோர்ஸில். ஞாபகம் இருக்கா? 16 கிராம் வந்து ரெண்டு கடா வாங்கியிருந்தேன். மொதல் கடா 16 கிராம், ரெண்டாவது கடா 16 கிராம் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 8 கிராம் தாங்க, 8 கிராம். அவங்க வந்து 16 கிராமுக்கே வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு காட்டுறேன். சிம்பிளாக வந்து இங்கே போட்டிருக்காங்களா, சில்வர் ரிங்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே போடல, கிராஸ் வெயிட்டு நெட் வெயிட்டு எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1742 ரூபான்னு மட்டும் போட்டிருக்காங்க. வெறும் 8 கிராம் என்னது இந்த சில்வர் ரிங்காக. இத்தனைக்கும் வந்து இது இந்த ஸ்டோன்ஸோடு சேர்த்து தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க 8 கிராம்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸ்டோன்ஸ் எல்லாமே என்னது ஃபுல்லாக சுற்றி ஒயிட் இருக்குது, நடுவில் வந்து ரெட் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டா கண்டிப்பாக 8 கிராம் என்ன ஆகாது, வராது. கல்லுக்கு தனியாக ரேட்டு போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கல்லுக்கு தனியாக ரேட்டு அவங்க போடலை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1742 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 42 ரூபாங்கிறது இப்போ இது 8 கிராம்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 110 ரூபான்னு வச்சுக்கிட்டாலுமே 8 கிராம் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 900 ருபீஸ்னே வைங்களேன். ஸோ 900 ருபீஸுக்கு நம்ம இங்கே எவ்வளோ கட்டியிருக்கோம்னா 1742 கட்டியிருக்கோம். கெட்டுறது பிரச்சனை கிடையாது, ஆனால் சேதாரம் செய்கூலி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 842 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுறோம் ஒரே ஒரு மோதிரத்துக்கு, சரிங்களா? ஒரே ஒரு மோதிரத்துக்கு டபுள் மடங்கு கட்டுறோம் பேமெண்ட்டு. அது ஏன்னு கேட்கும் போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி இதுக்கு சேதார செய்கூலி தான் நீங்கள் 800க்கு மேலே போட்டிருக்கீங்களான்னா அதுவும் என்ன பண்ண மாட்டேங்காங்க, ப்ராப்பராக சொல்லலை. இத்தனைக்கு என் ஹஸ்பண்ட் கேட்டிருக்காங்க, கேட்டதுக்கும் ப்ராப்பராக ஆன்சர் கிடையாது. வெயிட்டு எதுவுமே போடலை. இங்கே வந்து ப்ராப்பராக இவ்வளோ வெயிட்டுக்கு இந்த டிசைனுக்கு இவ்வளோ இது பண்ணுவோன்னா அவங்க சொல்லலாம், பட் சொல்லலை. இங்கே கீழே பாருங்களேன், கீழே வந்து போட்டுட்டு ஆக்சுவலி இங்கே கீழே வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 5%. ஸோ 87 ரூபா டிஸ்கவுண்ட் போக ப்ளஸ் வந்து இங்கே 3% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. நான் தெரியுதா, ஜிஎஸ்டி ஆட் பண்ணிவிட்டு 1704 ரூபா, சரிங்களா? இந்த 4 ரூபா 56 பைசாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. எடுத்துகிட்டு 1700 ரூபா மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளுக்கு நம்ம வந்து வரி கட்டுறோம், ஓகேவா? அந்த வரி மட்டும் கட்டுறதுக்கு கரெக்டாக வாங்கிடுறவங்க அவங்க சேதாரம் செய்கூலியும் வந்து நமக்கு தெளிவாக சொல்லணுமா இல்லையா? இத்தனை கிராம் இருக்குது, இத்தனை இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கழியும், அது போக இவ்வளோ வரணும், வரி மட்டும் கரெக்டாக கேட்டு வாங்கிறீங்கல்ல. அப்போது சேதாரம் செய்கூலி எவ்வளோ வருதுன்றதை சொல்லணும்ல. அப்போ எக்ஸ்ட்ரா 800 நம்ம ஏன் கட்டுறோம்? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம 1 கிராம் தங்கத்துக்கு மோதிரத்துக்கு நம்ம எவ்வளோ கட்டுறோம்?
அதாவது ஒரு பவுனுனே வச்சுக்கோங்களேன், ஒரு பவுனுக்கு எவ்வளோ கட்டுறோன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இதுக்கும் நமக்கு சொல்லணும்ல. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்சு இந்த மோதிரத்தோட மதிப்பே 850 ருபீஸ்னால் நம்ம கட்டுற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 850 ருபீஸ் நான் கட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இது வந்து ப்ராஃபிட்டாக கிடையவே கிடையாது. இதனால தான் நான் சொல்லுவேன், சில்வரில் வந்து பெரிய பெரிய கொலுசோ பெரிய பெரியதெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக அளவாக எடுத்துக்கோங்க, அடிக்கடி மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. இத்தனைக்கும் இப்போ நான் 2 கடையுமே இப்போ வந்து பெரிய கடை தான், ஜிஆர்டியும் பெரிய கடை தான், சரவணா ஸ்டோர்ஸும் பெரிய கடை தான். ஸோ இப்படிலாம் பண்ணாங்கன்னா பேசாமல் நம்ம சின்ன சின்ன கடைகள்லேயே போய் எடுக்கிறது கூட நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் டீட்டெயிலாக வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கோல்டு வாங்கி சேர்த்து வைக்கும் போதும் இதே சேதாரம் செய்குலி போட தான் செய்வாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழித்து வந்து அந்த கோல்டோட ரேட் என்ன ஆகும், மாதம் கணக்கில் கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சேதாரம் செய்குலி கொடுத்து வாங்கினாலும் அது சில வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு லாபமாக வந்து முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம கோல்டு காயின்ஸாக வாங்கிக்கலாம், பாராக வாங்கிக்கலாம், இல்லை கோல்டில் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஆனால் சில்வரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, தயவு செஞ்சு நிறைய வாங்கி சேர்த்துக்காதீங்க. பொண்ணுங்க சில்வர் போடணும், ரொம்ப நல்லது, அதிர்ஷ்டம். ஸோ அதை அளவாக வாங்கி கரெக்டாக கிராம் வாங்கி போட்டுக்கோங்க. அதை அடிக்கடி என்ன பண்ணாதீங்க, மாற்றாதீங்க. அது ஜஸ்ட் பாலிஷ் போட்டுப்பாங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே நமக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த விஷயத்தை நம்மளால் விரயத்தை தவிர்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிஃப்ட்டு எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் அதனால் வந்து அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்படி வாங்கும்போது நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் எவ்வளோ அமௌண்ட் போகுது பாருங்களேன். இத்தனைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜிஆர்டியில் கேட்டிருக்காங்க, ஏன் வந்து எதுவுமே என்ட்ரு பண்ணலை, என்ன வெயிட்னு என்ட்ரு பண்ணலை, சேதார செய்குலி எதுவுமே என்ட்ரு பண்ணல, நீங்கள் வாட்டுக்கு மொட்டையாக வெறும் பில் அமௌண்ட் போட்டு இவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்கும்போது கூட சரியான ரீசன் இல்லை. கேட்டால் எல்லா ஷாப்ஸ்லையுமே இப்படி தான் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் இது 2மே பெரிய கடை தான். புரியுதுங்களா? ஸோ நீங்களும் கவனமான முறையில் ஜுவல்ஸ் வாங்குங்க. இப்படி பில்லை என்ட்ரு பண்ணலான்னா ஏன் என்ட்ரு பண்ணலை அப்படிங்கிறத கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக வாங்குங்க. மோஸ்ட்லி சில்வர் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க, பாலிஷ் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்லேயே வந்து சில விஷயங்கள் பண்ணி பாலிஷ் பண்ணுறதா சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ பாலிஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஷாப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.